ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வச்சுதாங்க. கருப்பு கவுனி அரிசி வச்சு நல்லா டேஸ்டியாக நல்லா சத்தான ஒரு லட்டு ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு அகலமான பேனுக்கு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது நார்மல் அரிசி மாதிரி நமக்கு பொரிகிறது தெரியாது. இது நல்லா வறுக்கும்போது நல்ல வாசனை வருங்க. நல்லா சூடேறி வாசனை வந்து லைட்டாக வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ இதை நம்ம அரைக்கணும், அதனால் நல்லா ஆறட்டும். இப்போ மெஷர் பண்ண கப்லையே 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையே சேர்த்து ரொம்ப கலர் மாதிரி வறுக்கணுங்கிறது இல்லை, கையில் எடுக்கும்போது நல்லா சூடு ஏறி வரணுங்க. அதனால் இந்த பொட்டுக்கடலையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது தான் அந்த லட்டுவோட அந்த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஆற வச்ச கருப்பு கவுனியை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரம்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே வச்சிடலாங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். பொட்டுக்கடலை ஈஸியாகவே நமக்கு அரைப்பட்டு வந்துடும். இப்போ இது எல்லாமே ஓரமாக இருக்கட்டும். இப்போ மெஷர் பண்ண கப்லையே 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எல்லாமே ஒரே கப்லையே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து கரைஞ்சி வரணும். பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பாக நாம் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 4-5 முந்திரியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி நல்லா செவந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காயும் நெய்யில் சேர்த்து அதோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு வறுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து செய்யும்போது நமக்கு ஈஸியாக லட்டு கெட்டு போகாது. இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி, பொட்டுக்கடலை, இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும்போது நம்ம இனிப்போட டேஸ்ட்டு இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒன்று சேர கலந்து விட்டுறலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சூடாகவே சேர்த்துக்கலாங்க. சூடு ஆறிடுச்சுன்னா சூடு பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சூடாகவே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர மாவு கூட சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். நான் எல்லா வெள்ளை கரைசலையுமே சேர்த்துட்டேங்க. 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து விட்டுலாங்க. இந்த மாதிரி ரஃப்பாக கலந்து விட்டுட்டு இது கூட கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதை அப்படியே விட்டுறலாம். இது கை பொடுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நாம் இதை லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. கடைசியாக நெய் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி லட்டுகளாக பிடிச்சி எடுத்தோன்னா இந்த சத்தான கருப்பு கவுனி அரிசி லட்டு ரெடிங்க. கருப்பு கவுனி அப்படின்னாலே கஞ்சி மட்டுமே செஞ்சோன்னா கண்டிப்பாக கிட்ஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுகளையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக நல்லா முந்திரி தேங்காய்லாம் கடிப்படும் போது டேஸ்ட்டு அவ்வளோ இருக்குங்க. நார்ச்சத்து ரொம்ப அதிகங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப அதிகம். வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கருப்பு கவுனி. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு லட்டுவை நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸோடு சேர்த்து கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.